ட்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யார பத்தி பேச போறோம் அப்படின்னா, ஒரு சில முக்கியமான நடிகைகள பத்தி தான் பேச போறோம். இவங்கல்லாம் ஒரு காலகட்டத்துல பீக்ல இருந்திருப்பாங்க. எந்த அளவுக்கு நடிப்புல, பேர்ல மிகப்பெரிய ஒரு உச்சத்துல இருக்காங்களோ, அதே மாதிரி விமர்சனங்கள்லயும், கிசுகிசுக்கள்லயும் மிகப்பெரிய உச்சத்துல இருந்திருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் எப்படிப்பா கல்யாணம் ஆகும்? இவங்கலாம் கல்யாணம் பண்ணிப்பாங்களா? இவங்கள யாரு கல்யாணம் பண்ணிப்பா? இந்த மாதிரி பல கேள்விகள் எழுந்திருக்கும் அந்த காலகட்டத்துல. அந்த மாதிரி இருந்து டக்குன்னு இவங்களுக்குன்னு ஒரு பெர்சன் மாட்டியிருப்பாங்க. சோ அவங்கள பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட்டா நாம இப்ப இருக்கக்கூடிய ஹீரோயினே எடுத்துப்போம். நடிகை நயன்தாரா. நடிகை நயன்தாரா ஆரம்ப காலகட்டத்துல அவங்க ஐயா படத்துல எப்படி இருந்தாங்க? உருவமா இருக்கட்டும், நடிப்பு, அவங்களோட முகம் இது எல்லாமே எப்படி இருந்தது? இப்ப இருக்கக்கூடிய நயன்தாராவ பார்க்கிறப்போ, அவங்களா இவங்க அப்படின்னு மிகப்பெரிய ஒரு சந்தேகமான கேள்வி எழும்பும். அந்த அளவுக்கு 100 to 100% சேஞ்சஸ் கொடுத்திருக்க ஹீரோயின் நடிகை நயன்தாரா. இவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு, எவ்ளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி, எவ்ளோ அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு, நெறைய கிசுகிசுக்கள், நெறைய விமர்சனங்கள், எல்லா டைரக்டரோட இப்படி இருந்தா தான் வர முடியும் அப்படின்லாம் சொல்ற அளவுக்கு இவங்க வளர்ந்து வந்துகிட்டே இருந்தாங்க. அதனால இவங்களோட வளர்ச்சிய பிடிக்காம நெறைய பேர் இவங்கள பத்தி பலவிதமா பேசிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு கட்டத்திலயும் ஒவ்வொரு நடிகர்கள் கூட சேர்த்து வச்சு பேசுறதே மிகப்பெரிய ஒரு வேலையா வச்சிருந்தாங்க. சோ நயன்தாரா யாரப்பா கல்யாணம் பண்ணிப்பாங்க? நயன்தாராவை கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய அந்த அதிர்ஷ்டசாலி யாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேள்விகள் கேட்டுட்டு இருக்கிறப்போ ஃபர்ஸ்ட் சிம்பு கூட வச்சு சேர்த்து வச்சு பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களே பிரபுதேவாவை காதலிக்கிறதாவும் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறதாவும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 2 பேர் லிவின்ல கூட இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் பிரேக்கப் பண்ணி வந்தாங்க. சோ ஃபைனலா இவங்க சிங்கிளாவே இருந்தாங்க. எப்படிதான் இவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க? அடுத்து இவங்க கல்யாண லைஃப்குள்ள போவாங்களா? போக மாட்டாங்களா? அதுக்கப்புறம் அவங்க லேடி சூப்பர் ஸ்டார் ஆயிட்டாங்க. பட் லேடி சூப்பர் ஸ்டார் யார கல்யாணம் பண்ணுவாங்கன்னு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருந்தது. சடனா பார்த்தா ஒரு பட கதை சொல்ல வந்த விக்னேஷ் சிவன் டக்குன்னு பாத்தீங்கன்னா லைஃப் ஸ்டோரியவே சொல்லி அப்படியே லைஃப் பார்ட்னராவே மாத்திட்டாரு. சோ கல்யாணம் இவங்களுக்கு ஆகுமா? இவங்க யார கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு இருந்த ஒரு நிலைமையில டக்குன்னு விக்னேஷ் சிவன் கல்யாணம் பண்ணிட்டு அழகா கையை கோர்த்துட்டு போயிட்டாரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா நடிகை நமிதா. எந்த அளவுக்கு ஒரு கிளாமரஸ் ஆக்ட்ரஸ் அவங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நமிதானாலே யங்ஸ்டரா இருக்கட்டும், இல்ல ஏஜ்டு பீப்புளா இருக்கட்டும், எல்லாருமே பார்க்கக்கூடிய அந்த பார்வை வேற மாதிரி தான் இருக்கும். நமிதாவா 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 அப்படின்னு கேட்பாங்க. அதாவது ஒரு காலத்துல எப்படி சில்க்குக்கு மார்க்கெட் இருந்துச்சோ அந்த மாதிரி திடீர்னு நமிதா ஒரு பீக்ல வந்தாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு பேர் வந்தது. சோ இருந்தாலும் சில்க்குக்கு ஈக்குவலா இல்ல அப்படின்னாலும் அதுல கொஞ்சம் சொல்லலாம். கண்டிப்பா நமிதாவை பயங்கர ஹைட் வெயிட்டா நிப்பாங்க. சோ அவங்கள பார்த்தாலே எல்லாருமே அவங்களுக்காகவே அதை பார்க்கணும் அப்படின்னு தோணும். அந்த அளவுக்கு அவங்களோட அந்த பர்ஃபார்மன்ஸ் அங்க இருக்கும். சோ அப்படி இருக்கும்போது முழுக்க முழுக்க நமிதா கிளாமரான ட்ரெஸ் போடுறது, இவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகுமா? இவங்கெல்லாம் கல்யாணம் பண்ணிப்பாங்களா? அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல அவங்களோட பர்ஃபார்மன்ஸ், ட்ரெஸ்ஸிங்ஸ், ஆக்டிங் இது எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க பிக் பாஸ் ஷோக்குள்ள போயிருந்தாங்க. அங்க அவங்க பேர் டோட்டலா டேமேஜ் ஆச்சு. திரும்பவும் வெளியில வந்ததுக்கு அப்புறமா நம்ம இப்படியே போனா நமக்கு பட வாய்ப்பும் வராது, எதுவுமே வராது, நம்ம பேர் ஏற்கனவே ரொம்ப கெட்டு போச்சு அப்படின்னு யோசிச்ச நமிதா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்து வந்த உடனே பாத்தீங்கன்னா வீர் அப்படிங்கிறவர் காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்க. அந்த கல்யாணமே பாத்தீங்கன்னா கல்யாணமா, நமிதாக்கு கல்யாணமா அப்படின்னு எல்லாரும் கேட்டாங்க. அது ஏதாவது பட ஷூட்டிங்கா இருக்கும் அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து இன்டர்வியூ கொடுக்கும்போது தான் தெரிஞ்சது கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி. சோ நமிதாக்கெல்லாம் கல்யாணம் ஆகுமா? நமிதாவை கட்டிக்க போற அந்த மகா மனுஷன் யாருப்பா அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. சடனா பார்த்தா வீர் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாரு. அடுத்ததா நம்மளோட புன்னகை அரசி ஸ்னேகா. இவங்க புன்னகை அரசி அப்படின்னு சொல்லி பேர் வாங்கியிருக்காங்க. நிறைய பட்டம் வாங்கியிருக்காங்க. குடும்ப பாங்கான கதைகள் அப்படின்னா அதுல இவங்க மட்டும் தான் சூட் ஆவாங்க அப்படின்ற மாதிரி. அதாவது தேவயானிக்கு அப்புறம் ஸ்னேகா தான் குடும்ப பாங்கான கதைகளுக்கெல்லாம் சூட் ஆகக்கூடிய ஒரு நடிகை அப்படின்ற பேர் எடுத்திருந்தாங்க. ரொம்ப கிளாமரே காட்டாம அழகான ஒரு நடிகையா வலம் வந்திருக்காங்க. தமிழை தாண்டி நிறைய லாங்குவேஜ்லயும் அவங்க நடிச்சிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு பேரு, அடையாளம் எல்லாமே இவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இவங்க ஒரு காலகட்டத்துல, அதாவது சரவணா ஸ்டோருக்கான அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே ஸ்னேகா தான் பண்ணுவாங்க. அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, சரவணா ஸ்டோருக்கு அக்ரிமெண்ட் போட்டாங்க. சோ ஸ்னேகா கல்யாணமே பண்ணிக்க மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க கூட தான் இருக்கணும், அவங்க சொல்றதெல்லாம் செய்யணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கிசுகிசுக்கள், நிறைய விமர்சனங்கள் ஸ்னேகாவை பத்தி வந்தது. அதுக்கப்புறம் ஸ்னேகா அண்ட் ஸ்ரீகாந்த் இவங்களோட பேர் படத்துல சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். சோ இவங்களோட கெமிஸ்ட்ரி ரொம்பவே ஒர்க் அவுட் ஆகும். அதை தாண்டி அந்த பேர் ஸ்னேகா ஸ்ரீகாந்த் அது பிரிக்கவே முடியாது. நிறைய படங்கள் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. எல்லா படமும் நல்லா பேசக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு வரவேற்பை பெற்றது அப்படின்னே சொல்லலாம்.
சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் கூட ஒவ்வொரு டைமிங்ல ஸ்னேகா வச்சு எல்லாருமே பேசியிருந்தாங்க. ஸோ ஸ்னேகா வந்து முழுக்க முழுக்க நடிப்பிலே தான் இறங்கிட்டாங்க. இவங்க வந்து பணம் பார்த்துட்டாங்க, இவங்க வந்து சம்பாதிக்கிறதுலே தான் இருப்பாங்களே தவிர இவங்கெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. ஸ்னேகாக்கான ஒரு மனுஷன் இன்னும் பிறந்திருக்கவே மாட்டான், ஸ்னேகாக்கு யார் வரப்போறா அப்படின்ற ஒரு கேள்வி, மிகப்பெரிய ஒரு சந்தேகம். இது வந்து எல்லாமே ரசிகர்கள் கேட்டுட்டே இருந்தாங்க. பட் சடனா பார்த்தா யாருமே எதிர்பார்க்காத வகையில ஒரே ஒரு படம் வந்து 2 பேரும் சேர்ந்து நடிச்சாங்க. ஸோ ஸ்னேகா அண்ட் பிரசன்னா இவங்க 2 பேரும் அந்த ஒரு படத்துல நடிச்சு அப்படியே காதலிச்சு அதுக்கப்புறம் காதல் அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு இன்னைக்கு 2 குழந்தைங்களோட 2 பேருமே அவ்வளோ சந்தோஷமா சூப்பரா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல இவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகுமா? ஏன்னா அவங்கலாம் அப்ப பீக்ல இருந்திருப்பாங்க, பல கிசுகிசுகளுக்கு ஆளாயிருப்பாங்க, பல விமர்சனங்களுக்கு ஆளாகியிருப்பாங்க. பட் இவங்களுக்கு கல்யாணம் ஆகுமா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருந்தது. பட் இப்போ அது எல்லாமே கிளியர் ஆகுற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைமிங்ல அப்படியே கிடைச்சிட்டாங்க. அழகா வந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அடுத்ததா நடிகை சிம்ரன். சிம்ரனை பத்தி சொல்லணும் அப்படின்னா இவங்க 90s டைமிங்ல இருந்தே பயங்கர பீக்ல இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் நடிகை அப்படின்னா அது சிம்ரன் மட்டும்தான். இவங்களுக்குன்னு மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாளமே இருந்தது. இவங்களோட சேர்த்து வச்சு பேசாத நடிகர்களே கிடையாது அப்படின்னே சொல்லலாம். அதாவது இவங்களுக்கும் பிரசாந்துக்கும் பயங்கரமான ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். இவங்க 2 பேர் சேர்ந்து 2-3 படங்கள் நடிச்சிருந்தாலும் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட். படங்களை தாண்டி சாங்ஸ் எல்லாம் இன்னும் வேற லெவல்ல ஹிட். இன்னைக்கும் 90s கிட்ஸோட போன்ல பிளேலிஸ்டா இருக்கட்டும், இல்லாட்டி காலர் டியூன், ரிங் டோன், இந்த மாதிரி எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா பிரசாந்தோட சாங் இல்லாம இருக்காது. அந்த அளவுக்கு சாங்ஸ் எல்லாம் வேற லெவல்ல ஹிட் ஆகும். அதே மாதிரி பிரசாந்த் அண்ட் சிம்ரன் இவங்க 2 பேரோட ஜோடி தான் நல்லா இருக்கு, இவங்க தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க, இப்படியே நடிச்சு 2 பேரும் கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் பேர் சொல்லியிருந்தாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா அதாவது ராஜசுந்தரம் டான்ஸ் மாஸ்டர் சுல்தானா, தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா பாட்டு இப்போ பயங்கர ட்ரெண்டிங் ஆச்சு. பட் ரிலீஸ் ஆகும்போது ஆச்சோ இல்லையோ இப்போ வந்த பாட்டு தான் எல்லாருக்குமே தெரியும். இப்போ இருக்கக்கூடிய அந்த காஸ்டியூம்லாம் வேற லெவல்ல இருந்தது அப்படின்னு சொல்லி அப்பத்தி பாட்டை இப்போ ட்ரெண்டிங் பண்ணியிருக்காங்க. இப்போ மறுபடியும் அந்த பாட்டால ராஜசுந்தரம் அண்ட் சிம்ரன் 2 பேருமே ட்ரெண்டிங் ஆனாங்க அப்படின்னு சொல்லலாம். தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா. இருந்தாலும் இந்த பாட்டு இந்த ஷூட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சிம்ரன் வந்து ராஜசுந்தரத்தை தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. ஏன்னா சிம்ரன் ஒரு டான்சர், அவங்களும் ஒரு டான்சர், 2 பேருக்கு ஒத்து போகும், கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த டாக் கொஞ்ச நாள் அப்படியே ஓடிட்டே இருந்தது. ஸோ அடுத்ததா பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள் கூட ஒரு 2-3 படம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் லிவின்ல இருக்கிறதாமே மிகப்பெரிய பேச்சுகள் கிசுகிசுக்கள்லாம் வந்தது. ஸோ சிம்ரன் அப்படின்னாலே 90s பசங்களோட கனவு கண்ணி அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு பேர் பெற்றாங்க. சிம்ரன் யாரை கல்யாணம் பண்ணிப்பாங்க, சிம்ரனோட ஹஸ்பண்ட் யாரா வருவாங்க அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் ரசிகர்கள் கிட்ட இருந்துச்சு. சோ அது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி எவ்வளவு கிசுகிசுக்கள் எவ்வளவு விமர்சனங்கள் வந்தாலுமே சடனா பாத்தீங்கன்னா சிம்ரன் தன்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டா இருக்கக்கூடிய தீபக்கை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ வரைக்கும் 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் வந்து குழந்தைங்க எல்லாம் இருக்கு, அது நமக்கு தெரியும். சோ அதுக்கப்புறம் தொடர்ந்து இப்ப கம்பேக் கொடுக்குற மாதிரி சிம்ரன் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எல்லாருமே அந்த காலகட்டத்துல கல்யாணம் ஆகும்போது ரொம்பவே கண்ணீர் விட்டாங்க. அதுக்கப்புறம் வாழ்த்துக்களும் சொல்லியிருந்தாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது நடிகை ராதிகா. இவங்க வந்து ஃபர்ஸ்ட் பிரதாப் மோகனை காதலிச்சு கல்யாணம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில வருடங்கள்ல 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் லண்டனை சேர்ந்த ஒரு பிசினஸ் மேனை கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட பொண்ணு தான் வந்துட்டு இப்போ இருக்காங்க ராதிகா கூட. சோ அவங்க பேர் ரயான், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கிரிக்கெட் வீரரை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் லண்டன் பிசினஸ் மேனோட சேர்ந்துமே வாழாம கொஞ்சம் வருஷம் மட்டும் வாழ்ந்துட்டு பிரிஞ்சுட்டாங்க. சோ அதுக்கப்புறம் ராதிகா 2 கல்யாணம் பண்ணிட்டாங்க. அடுத்து 3ஆவதா யாரை கல்யாணம் பண்ண போறாங்கன்னு சொல்லி அப்போ இருக்கக்கூடிய சினிமா வட்டாரத்துல நிறைய பேச்சுகள் இவங்களை பத்தி எழுந்தது. சோ அதை தாண்டி நிறைய கான்ட்ரவர்சியான விஷயங்கள் ராதிகாவை பத்தி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். சோ இவங்க யாரு கூட எல்லாம் நடிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கல்யாணம் பண்ணிப்பாங்க, அவங்களெல்லாம் காதலிப்பாங்க அப்படின்ற மாதிரி பேச்சுமே வந்திருந்தது. இவங்க எப்படி ஹீரோயினா ஆனாங்க, இவங்களுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு ஸ்டோரியே இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி பல பேர் பல விதமா ராதிகாவை பத்தி ஒரு சில டைமிங்ல வந்து பேசியிருக்காங்க. பட் யார் எப்படி பேசினாலும் அது எதையுமே காதுல வாங்கிக்க மாட்டாங்க. ரொம்பவே போல்டான ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்னா அது வந்து ராதிகா தான். 80s டைமிங்லயும் சரி இப்பவும் சரி அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இப்ப வரைக்கும் வேற யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு போல்டான ஆக்ட்ரஸ் ராதிகா. சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்யாணம் பண்ணி அது தோல்வியில முடிஞ்சது, 2வது கல்யாணம் பண்ணி அதுவும் தோல்வியில முடிஞ்சது. சோ இதுக்கப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் அப்படின்றது ஒரு நடக்காது, யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, ஏற்கனவே பல பேரோட கிசுகிசுக்கள் வந்திருக்கு அப்படின்லாம் சொல்லி எல்லா வட்டாரத்திலயும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. பட் சடனா பாத்தீங்கன்னா சரத்குமார் அவர்கள் ராதிகா இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு சில படங்கள் நடிச்சு அடுத்து இவங்க 2 பேரும் அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஏற்கனவே சரத்குமார் கல்யாணம் ஆகி அவரும் டிவோர்ஸ்ல இருந்தாரு. சோ அவரும் பிரிஞ்சு இருந்ததுனால 2 பேருமே சிங்கிளா இருந்து
அதுக்கப்புறம் மிங்கிள் ஆயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். சோ இப்ப வரைக்கும் 2 பேரும் தன்னோட ஹோல் ஃபேமிலியோட சேர்ந்து ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஃபைனலா நம்ம பார்க்க போறது யாரு அப்படின்னா நடிகை குஷ்பு. 80s டைமிங்ல பயங்கர பீக்ல இருந்தவங்க. அதாவது நடிகைக்காகவே ஒரு ரசிகர் கோவில் கட்டினாங்க அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் குஷ்புக்காக மட்டும் தான். அதுக்கப்புறம் இப்ப வந்து சமந்தாக்கெல்லாம் கட்டியிருக்காங்க. இருந்தாலும் குஷ்புக்கு கோவில் கட்டியிருக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா அந்த காலகட்டத்துல ஆச்சு. அந்த அளவுக்கு குஷ்பு வந்து பேர் போனவங்க. எல்லா இளைஞர்களுடைய மனதை கொள்ளை கொண்ட ஒரு நடிகை, கனவு கண்ணி, அந்த மாதிரி எல்லா வார்த்தைகளுக்கும் தகுதியானவங்க தான் குஷ்பு. அழகுல இருந்தாலும் குஷ்பு, லட்டு இருந்தாலும் குஷ்பு, எது இருந்தாலும் குஷ்பு. மல்லிப்பூவை பார்த்தாலும் குஷ்பு மல்லிப்பூன்னு சொல்லுவாங்க. ஒரு இட்லியை பார்த்தாலும் குஷ்பு இட்லின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பேர் வாங்கினவங்க தான் நம்மளோட குஷ்பு. சோ இவங்க வந்து ரொம்பவே ஆசைப்பட்ட ஒரு நபர் அப்படின்னா அது வந்து பிரபுவும் இவங்களும் திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே முயற்சி பண்ணிருக்காங்க. பட் பிரபு அவங்களோட வீட்டுல ஒத்துக்கல அப்படின்றதுனால இவங்களோட திருமணம் நின்னு போயிடுச்சு. அதுக்கப்புறமா குஷ்பு வந்து பல பேரோட வச்சு கிசுகிசுக்கள், பல பேரோட விமர்சனங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்கள சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருந்தது. இவங்களுக்கு எப்படி கல்யாணம் ஆகும், இவங்களை யாரு கல்யாணம் பண்ணிப்பா, இவங்களாம் கல்யாணமே பண்ணிக்க மாட்டாங்க, இவங்க அப்படி இப்படின்னு சொல்லி பல பேர் பலவிதமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல சடனா வந்து சுந்தர்சியோட ஒரு படத்துல இவங்க ஒர்க் பண்ணும்போதுதான் 2 பேருக்குள்ள லவ் ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் உடனே 2 பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு 2 பெண் குழந்தைகளும் இருக்காங்க. அதுவும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்ப அவங்க 2 பேருமே இந்த சினிமா ஃபீல்டுக்குள்ள வரப்போறாங்க. சோ இவங்களோட குடும்பத்தை பத்தி சொல்லணும்னா முழுக்க முழுக்க கலை குடும்பம், சினிமா குடும்பம் என்ன வேணாலும் சொல்லலாம். ஏன்னா ஒருத்தர் டைரக்டர், ஒருத்தர் வந்து ஆக்டர், அடுத்து பசங்களும் அந்த மாதிரி ஆக்டிங் டைரக்டிங் ஃபீல்டு தான் வரப்போறாங்க. சோ இந்த மாதிரி முழுக்க முழுக்க சினிமாவை சேர்ந்த ஒரு குடும்பமா தான் குஷ்பு குடும்பம் இப்ப வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. பட் குஷ்புக்கெல்லாம் கல்யாணம் ஆகுமா? பட் குஷ்புவை கல்யாணம் பண்ணிக்க போற அந்த மிகப்பெரிய ஒரு மனிதர் யாரு, அந்த கொடுத்து வச்ச மனிதர் யாரு, அந்த மச்சமுள்ள மனிதர் யாரு அப்படின்லாம் வந்து நிறைய பேர் கேள்விகள் அந்த காலகட்டத்துல கேட்டிருக்காங்க. சோ சடனா வந்து யாருமே எதிர்பார்க்காத வகையில சுந்தர்சிக்கும் குஷ்புக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சது. எது எப்படி போனாலும் எல்லாரும் வந்து கடைசியா வந்து வாழ்த்துக்கள் தான் சொல்லிட்டு போறாங்க. சோ அதே மாதிரி தான் தொடர்ந்து ரசிகர்கள் மத்தியில இந்த நடிகைகளுக்கு இந்த மாதிரி வாழ்த்துக்கள் வந்தது, இந்த மாதிரி ஒரு பேச்சுகளும் வந்தது. சோ நான் சொன்ன இந்த நடிகைகள்ல உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சது யாரு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க யாருக்காவது கல்யாணமே ஆகாது அப்படின்னு நினைச்ச ஒரு நடிகை யாருன்றதையும் மறக்காம எங்களுக்கு சொல்லுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் சினிமா நடிகைகளை பத்தியும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் டே பை டே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் டூட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.